வித் டீப் கியூ லேர்னிங் அல்கோரிதம் இருக்கிறப்போ நமக்கு எதுக்காக டபுள் டீப் கியூ லேர்னிங் அல்கோரிதம் வேணும்னா, டீப் கியூ லேர்னிங் ஓவர் எஸ்டிமேஷன் பயாஸ் அப்படிங்கிற ஒரு மேஜர் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணும். அப்படின்னா என்னன்னா, டீப் கியூ லேர்னிங்கில் நம்ம ஒரே ஒரு நியூரல் நெட்வொர்க் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த சேம் நியூரல் நெட்வொர்க்குக்கு கரண்ட் ஸ்டேட்டை இன்புட்டாக பாஸ் பண்ணி அந்த ஸ்டேட்டோட ஆக்ஷன் வேல்யூஸை ப்ரெடிக்ட் பண்ணுவோம். அதே நியூரல் நெட்வொர்க்ஸில் எந்த ஒரு வெயிட்ஸையுமே சேஞ்ச் பண்ணாமல் நெக்ஸ்ட் ஸ்டேட்டை பாஸ் பண்ணி அந்த ஸ்டேட்டோட ஆக்ஷன் வேல்யூஸ் என்னங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம மாடலை ஒரு டைம் ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேட் எஸ்ஸை நம்ம மாடலுக்கு பாஸ் பண்ணி அதோட ஆக்ஷன் வேல்யூஸை ப்ரெடிக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதோட நெக்ஸ்ட் ஸ்டேட் எஸ் டேஷை நம்ம மாடலுக்கு பாஸ் பண்ணி அதோட கியூ வேல்யூஸ் என்னங்கிறத எஸ்டிமேட் பண்ணுவோம். ஸோ இந்த டைம் நான் ப்ரெடிக்ட் பண்ணுறப்போ என் மாடல் முன்னாடி விட ஒரு பெட்டர் கியூ வேல்யூவை எஸ்டிமேட் பண்ணுங்கிறது தான் என்னோட அசம்ஷன். ஏன்னா நான் மாடலை ஒரு டைம் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கேன். பட் இங்கே ப்ராப்ளம் என்னென்னா, நான் ஒரு டைம் ஆப்டிமைஸ் பண்ணுறப்போ என்னோட கியூ எஸ்டிமேட்டும் பெட்டர் மூவ் ஆயிருக்கும், கியூ டார்கெட்டும் பெட்டர் மூவ் ஆயிருக்கும். ஸோ இது லாங்கர் ரன்ல என்ன ஆகும்னா, கியூ எஸ்டிமேட் கியூ டார்கெட்டை ரீச் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். பட் சின்ஸ் கியூ டார்கெட்டும் சேம் நியூரல் நெட்வொர்க்கில் ஆப்டிமைஸ் ஆகிறதுனால கியூ டார்கெட் கியூ எஸ்டிமேட் கிட்ட போகவே போகாது. லைக் கேச்சிங் ஆர் ஓன் டெய்ல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ராப்ளமை நம்ம இங்கே ஃபேஸ் பண்ணுவோம். இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் டபுள் டீப் கியூ லேர்னிங்கிற அல்கோரிதம் இன்வென்ட் பண்ணாங்க. டீப் கியூ லேர்னிங்கோ டபுள் டீப் கியூ லேர்னிங்கோ ஒரு ப்ராப்ளமை ஒரே மாதிரி தான் சால்வ் பண்ணும். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, டீப் கியூ லேர்னிங்கில் நம்ம கியூ வேல்யூ எஸ்டிமேட் பண்ணுறதுக்கும் டார்கெட் வேல்யூவை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கும் ஒரே நியூரல் நெட்வொர்க் யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே இது ரெண்டுக்கும் செப்பரேட் நியூரல் நெட்வொர்க் பாஸ் பண்ணுவோம். அதாவது ஒன்று டிக்யூஎன் நெட்வொர்க், நான் கரண்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்டேட்டை இன்புட்டாக கொடுத்தேன்னா இதில் எந்த ஆக்ஷன் எனக்கு பெஸ்ட்டுங்கிற ப்ரெடிக்ட் பண்ணுறக்கூடிய நெட்வொர்க். நெக்ஸ்ட்டு என்னோட டார்கெட் நெட்வொர்க் விச் இஸ் யூஸ் டு கால்குலேட் த டார்கெட் கியூ வேல்யூ, சிம்பிளி நெக்ஸ்ட் ஸ்டேட்டோட பெஸ்ட் ஆக்ஷன். இப்போ ஒரு டபுள் டீப் கியூ லேர்னிங் அல்கோரிதம் எப்படி ஒர்க் ஆகும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு ரீப்ளே மெமரிங்கிற ஒரு மெமரி கெப்பாசிட்டியை நான் டிக்ளேர் பண்ணுவேன். இந்த மெமரி கெப்பாசிட்டி இஸ் நத்திங் பட் டு ஸ்டோர் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது நம்ம என்ன ஸ்டேட்டில் இருந்தோம், என்ன ஆக்ஷனில் எடுத்தோம், அந்த ஆக்ஷனுக்கு என்ன ரிவார்ட் கிடைச்சிங்கிற இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டோரேஜ். நெக்ஸ்ட்டு நம்மளோட நியூரல் நெட்வொர்க்கை ரேண்டம் வெயிட்ஸால் நம்ம இனிஷியலைஸ் பண்ணுவோம். இதுதான் நம்ம பாலிசி நெட்வொர்க்னு யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது இந்த பாலிசி நெட்வொர்க்கை அப்படியே ஒரு க்ளோன் பண்ணி இந்த க்ளோன்டு நெட்வொர்க்கை நம்ம டார்கெட் நெட்வொர்க்னு இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். அடுத்ததாக இனிஷியல் ஃபியூ ஸ்டெப்ஸுக்கு நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ரேண்டம் ஆக்ஷன்ஸை எடுத்து அந்த ஆக்ஷன்ஸ்க்கு என்ன ரிவார்ட் கிடச்சிங்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம ஃபஸ்ட் இனிஷியலைஸ் பண்ண ரீப்ளே மெமரியில் ஸ்டோர் பண்ண போகிறோம். அடுத்ததாக இதிலிருந்து ஒரு ரேண்டம் சாம்பிள் ஆஃப் பேட்சஸை எடுத்து நம்மளோட பாலிசி நெட்வொர்க்குக்கு இன்புட்டாக ஃபீட் பண்ணுவோம். இந்த ஃபார்வர்ட் பாஸ் நமக்கு கரண்ட் ஸ்டேட்டோட கியூ வேல்யூஸை ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேட்டை எடுத்து டார்கெட் நெட்வொர்க்கு இன்புட்டாக ஃபீட் பண்ணுவோம். இந்த ஃபார்வர்ட் பாஸ் நமக்கு டார்கெட் கியூ வேல்யூவை ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்கும். ஆஃப்டர் திஸ் நம்ம கியூ வேல்யூவையும் டார்கெட் கியூ வேல்யூவும் யூஸ் பண்ணி டீப் கியூ லேர்னிங்கில் பார்த்த அதே லாஸ் ஃபங்க்ஷனுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி லாஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணுவோம். இப்போது இந்த லாஸ் வேல்யூ வச்சு நம்ம டார்கெட் கியூ நெட்வொர்க்கை மட்டும்தான் ஆப்டிமைஸ் பண்ணுவோம். இப்போது என்னோட டார்கெட் கியூ நெட்வொர்க் போன டைமை விட ஒரு ஸ்டெப் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். பட் என்னோட பாலிசி நெட்வொர்க் அதே ஸ்டேட்டில் இருக்கும். இந்த ஸ்டேட்டை வச்சுட்டு நம்ம திரும்ப இந்த எண்ட் டு எண்ட் ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுவோம். ஸோ இப்படியே நம்ம என் டைம்ஸ் பண்ணுறப்போ டார்கெட் நெட்வொர்க் ஒரு பெட்டர் ஸ்டேட்டுக்கு போயிடும். இப்போது இந்த டார்கெட் நெட்வொர்க்ஸோட வெயிட்ஸை அப்படியே நம்ம பாலிசி நெட்வொர்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ஓவர் எஸ்டிமேஷன் பயாஸுங்கிற ப்ராப்ளமை நம்மளால் நெக்லெக்ட் பண்ண முடியும். இதுதான் டபுள் டீப் கியூ லேர்னிங்கோட எண்ட் டு எண்ட் ஒர்க்கிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பாலிசி கிரேடியன்ஸுங்கிற அல்கோரிதம் எப்படி ஒர்க் ஆகும்னு